ஹேடா கியூட்டி பாய்ஸ், வெல்கம் டு மை சேனல். அண்ட் இதுதான் நீங்கள் என்னோடய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய மற்ற வீடியோஸையும் போய் பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் போடுற லைக்ஸில் தான் என்னோடய வீடியோஸ் நிறையா பேருக்கு ஷேர் ஆகும். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா பெல் ஐக்கான லைக் டச் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம டேங்கோட ஒரு ஒன்ஷாட் தான் பார்க்க போகிறோம். பொண்டாட்டி நான் பாவண்டி, அதுதான் நம்ம ஒன்ஷாட்டோட டைட்டிலே கேட்குறதுக்கு கொஞ்சம் ஃபன்னியாக தான் இருந்திருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு டேங்கை நம்ம ஓயன் பாடாப்படுத்த போகிறாங்க. அண்ட் வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அண்ட் இன்ட்ரோ பார்த்துடலாம். டேங்க்கும் ஓயனுக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு. அவங்க ப்ரெக்னெண்ட்டாகவும் இருக்காங்க. இந்த ப்ரெக்னென்சியில் என்னென்னலாம் நடக்குது அப்படின்ற இதுதான் இந்த ஸ்டோரி ஃபுல்லுமே போகும். ஹோப் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கேளுங்க, லைக்ஸ் போடுங்க. நிறைய பேர் கேட்குறீங்க, பட் ஆனால் லைக்ஸ் போட மாட்டேன்றீங்க. லைக் போட்டுட்டு கேளுங்க அண்ட் கமெண்ட்டும் பண்ணுங்க. இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒயன் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. டயாங் அவர் குக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஒயன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸ்டோரியை. எங்கே மாமா எங்கடா இருக்க மாமா மாமா அப்படின்னு அவர் தடவி பார்க்குறாங்க. ஆனால் டயாங் அங்கே இல்லை, அவர் குக் பண்ணிட்டுருக்காரு. அவங்களும் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி எந்திரிச்சு உட்காடுறாங்க. எங்கே போனவன், நான் எந்திரிக்கும் போது பக்கத்தில் இருக்கணும்னு தெரியாது அவனுக்கு, எப்போ பார்த்தாலும் இதே வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கான். அவங்களுக்கு கோவமாக எந்திரிச்சு கிச்சனுக்கு தான் போகிறாங்க. டேய் மாமா, டேங் அப்படியே ஃப்ளின்ச் ஆகி அப்படியே ஹார்ட் பீட்டெல்லாம் துடிக்குது. திரும்பி பார்க்குறாரு. ஏண்டி கத்துற, மெதுவாக தான் கூப்பிடுறேன். எவ்வளோ தடவை சொல்லியிருக்கேனா, நான் எந்திரிக்கும் போது நீ என் பக்கத்தில் தான் இருக்கணும்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். கேட்குறியா நீ? அடிக்காத அடி அப்படி தாண்டா அடிப்பேன், நல்லா அடி வாங்கு அப்படின்னு நான் ஒயன் விட்டுட்டேங்க. அடின்னு அடிக்கிறாங்க. அடிக்காதடி நீ எந்திரிச்ச உடனே எனக்கு பசிக்குது, சமைச்சு கூட வைக்க முடியாதா அப்படின்ட்டு நீ கேப்பன்ட்டு தாண்டி நான் சமைக்கிறதுக்கு வந்தேன். சமைச்சிட்டு வந்துடலான்ட்டு பார்க்குறதுக்குள்ள அதுக்குள்ளே நீ எந்திரிச்சிட்ட. நான் என்னடி பண்ணுறது? எவ்வளோ தைரியம் இருந்தா இந்த மாதிரி பண்ணுவேன்? உன்னால் சீக்கிரமாக கூட சமைக்கவே முடியாதா? அப்படி என்ன பிடுங்குற வேலை உனக்கு? பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு காதெல்லாம் பிடிச்சி திருகிறது, அடிக்கிறது. டேங் அவ்வளோ ஃபீல் பண்ணுற. ஐயோ கடவுளே, இவன் குழந்தை பெற்றுக்கிறதுக்குள்ளார என்ன ஒரு வழியாக ஆக்கிடுவா போலியே, ஆண்டவா காப்பாத்துடா அப்படின்னு அவர் மைண்ட்லேயே திங்க் பண்ணிட்டு இருக்காரு. அம்மா தாயே, தப்பு தான் நான் பண்ணது பெரிய தப்பு தான், என்னை மன்னிச்சிரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் குக்கிங் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீ என்னெல்லாம் கேரி எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருந்துச்சாலாம். கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ ப்ளீஸ். அவர் அப்படியே டாட்டா ஃபேஸ் பண்ணுறாரு. சரி, நான் குளிச்சுட்டு வரதுக்குள்ளார எல்லாமே ரெடியாக இருக்கணும், புரிஞ்சுதுங்க மேடம், புரிஞ்சுது. நீங்கள் போய் கேர்ஃபுல்லாக குளிச்சுட்டு வாங்க. ஓயனும் போய் குளிக்க போயிடுறாங்க. சோபா முடியலடா சாமி, என்ன அடிக்கிறா சபா. சீக்கிரமாக முதல்ல இதை முடிச்சுட்டு போகணும், இல்லைன்னா அங்கேயும் கத்துன்னு கத்துவா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சீக்கிரமாக குக்கிங் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ரூமுக்கு தான் போய் ஒயனுக்கு அவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி லைக் 4 செட்டு ட்ரெஸ்ஸு எடுத்து வைக்கிறாங்க. எடுத்து வச்சுட்டு டேங் வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. ஒயனும் டவலை கட்டிட்டு தான் வெளியில் வராங்க. ஒயனை பார்க்குறாங்க. டேங்கு என்னம்மா இருக்க ப்ரெக்னென்சியில் அப்படின்னு அவர் அப்படியே ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒயனுக்கு அப்படியே ப்ளஷிங்காக ஆகுது. அவங்க அப்படியே நடந்து வராங்க. பார்த்து வாடி, வலிக்கிற போகுது, நான் எத்தனை தடவை சொல்கிறது, கேட்குறியா நீ? பரவாயில்ல. டேங்கோட லேப்பில் தான் நம்ம ஒயன் உட்காடுறாங்க. என்னாச்சு செல்லம்? மம்மா டீலெல்லாம் உட்காந்துருக்குற, என்ன ஏதாச்சும் வேணுமா? சொல்லு. ஒன்றும் வேண்டாம். எதை போடலான்ட்டு தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கேன் சொல்ல நீ கவலைப்படுற? அதோ பாரு, இங்கே 4 செட்டு எடுத்து வச்சுருக்கேன், உனக்கு எது வேணுமோ சொல்லு, அதையே போட்டுடுறேன். வேணும் பார்க்குறாங்க. இந்த 4மே வேண்டாம், எனக்கு வேறு எதாவது வேணுமா? சரி, வேறு என்ன மாதிரி வேணும்? அவங்களும் ரொம்ப டீப் திங்கிங் போயிட்டு, உன்னோட ஷர்ட்டு மட்டும் கொடு, போதும். ஷர்ட் மட்டும் போதுமா? போதும், அதே எனக்கு பெருசாக தான் இருக்கும்.
சரிடி செல்லம் அப்படின்னு அவங்க வந்து பொறுமையாக ஒயனை தூக்கி பெட்டில் உட்கார வச்சுட்டு அந்த 4 ட்ரெஸ்ஸையும் திரும்பவும் கொண்டு போய் வச்சுட்டு டேங்கோட ரொம்ப பெரிய ஷர்ட் ஒன்று இருக்கும், அதை தான் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஒயனுக்கு போட்டு விடுறாரு. போட்டு விட்டதுக்கப்புறமா ஒயன் முன்னாடி தான் நீல் பண்ணிட்டு நம்ம அவங்க பிபி கிட்ட வந்து டேங் பேசிகிட்டு இருக்காரு. செல்லாக்குட்டி குட் மார்னிங், நான் தான் அப்பா, நீங்கள் தூங்குறீங்களா எந்திரிச்சிட்டிங்களா அப்படின்னு அந்த பெல்லி ஃபுல்லுமே கிஸ் பண்ணுறாரு. பேபியும் கிக் பண்ணுது. ஓஹோ எந்திரிச்சிட்டிங்களா செல்லக்குட்டி, உங்களுக்கு ரொம்ப பசிக்குதா? அப்பா டேஸ்டியான ஃபுட்ஸ் எல்லாம் குக் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் சாப்பிடுவீங்களா? எனக்கு அப்படியே செம்ம பொசசிவ் ஆகுது. அவங்க கோவமாக டேங்கை பார்க்குறாங்க. குழந்தைகிட்ட பேசிட்டு டேங் நிமிர்ந்து பார்த்தா அத்தி என்ன இப்போது வேதாளம் முருங்கை மரம் ஏறிடுச்சு போலையே, ஐயோ போச்சுடா டேங்கா, எப்படிடா சமாளிக்க போகிற? அப்புறம் அப்படி எந்திரிச்சு என்னோட ஃபேஸை கட் பண்ணிட்டு என் செல்லாக்குட்டிக்கு பிடிச்ச மாதிரி தான், என் செல்ல பேபிக்கு பிடிச்ச மாதிரி தான் ஃபுட்ஸ் எல்லாம் குக் பண்ணி வச்சுருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் ஃபேஸ் ஃபுல்லும் கிஸ் பண்ணுறாங்க. ஒயனும் வந்து சரி போதும் வா கீழே போய் தூக்கு, என்ன தூக்கு. ஒயனையும் தேங் வந்து தூக்கிட்டு அவர் கீழே போய் உட்காந்து ஒயனுக்கு தான் ஃபீட் பண்ணிட்டுருக்காங்க. நீயும் சாப்பிடுமாம்மா, ஃபஸ்ட்டு நீ சாப்பிட பொண்டாட்டி, உனக்கு தான் ரொம்ப பசிக்கும்ல, நீ சாப்பிட்டா தானே பாப்பாவுக்கு போகும், அப்போ தானே பாப்பா நல்லா எனர்ஜியாக வரும். அப்போ உனக்கு குழந்தை தானே முக்கியம், அப்போ நான் முக்கியம் இல்லைல்ல? அப்படி தானே, எனக்கு ஒன்றும் தேவையில்ல. நான் அப்படி சொன்னேன், நான் அப்படி சொல்லவே இல்லை, எப்போவுமே நீ தான் செல்லம் எனக்கு ஃபஸ்ட்டு, பேபி எல்லாமே நெக்ஸ்ட்டு தான், சரியா? கோச்சிக்காத, நீ சாப்பிட்டா தானே பேபியும் ஹெல்த்தியாக இருக்கும், அதனால தான் அப்படி சொன்னேன், நமக்கு ஹெல்த்தியான பேபி தானே வேணும். ஆமாம் ஹெல்த்தியாக இருக்கணும், அப்போது நீ நிறையா சாப்பிட்டா, ஹெல்த்தியாக சாப்பிட்டா தானே நம்ம பேபியும் ஹெல்த்தியாக இருக்கும், அப்போ தான் நீயும் ஹெல்த்தியாக இருப்ப, அதனால தான் நான் சொன்னேன், வேறு ஒன்றுமே இல்லை. சரி கொடு, ஃபீட் பண்ணு. சபா தப்புச்சண்டா சாமி அப்படின்னு ஒரு மைண்ட்லேயே வந்து ஃபீல் பண்ணிட்டு ஊட்டி விட்டுட்ருக்காரு நம்ம ஒயனுக்கு. அதுக்கப்புறமா ஒயன் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா தான் நம்ம டேங்கும் சாப்பிட்றாரு. இப்போ வந்து லிவிங் ஏரியாவில் தான் உட்காந்துட்ருக்காங்க. டேங் வந்து நம்ம ஒயனோட லெக்ஸ் எல்லாம் மசாஜ் பண்ணிகிட்ருக்காரு. அவங்களுக்கு அப்படியே லெக்ஸ் எல்லாம் அப்படியே லைக் வீங்கின மாதிரிலாம் இருக்குது. மாமா எனக்கு ரொம்ப எல்லாம் வீங்கின மாதிரி இருக்குடா, எப்போ தான் எனக்கு இதெல்லாம் சரியாகும், என்னால் நடக்கவே முடியல தெரியுமா? நீ ஏன் செல்லம் நடக்கிற, நான் தான் இருக்கல, எங்கே போகணுன்னு சொல்லு, மாமா உன்னை கூப்பிட்டு போகிறேன், நான் இருக்கும்போது நீ ஏன் செல்லம் குட்டி கஷ்டப்படுற? ஆனால் இருந்தாலும் எனக்கும் வந்து இந்த மாதிரி வயிற்ற பிடிச்சிட்டு நடக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது தெரியுமா மாமா? என்ன மாதிரி இருக்குது? ஒயனும் வந்து நம்ம டேயோட லேப்பில் உட்காந்துட்டு அவங்க ஷோல்டர்ஸில் தான் சாஞ்சிட்ருக்காங்க. அது என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி லைக் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரியே இருக்குது மாமா. அது எப்படி எனக்கு சொல்கிறதுன்னு தெரியல, ஆனால் அந்த மாதிரி நடக்கும்போது சரி செல்லம் விடு, எனக்கு புரியுது நீ என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி தானே? ஆமாம் ரொம்ப 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 பிடிச்சிருக்கு அந்த மாதிரி நடக்கும்போது, ஆனாலும் கஷ்டமாகவும் இருக்குது. பார்த்தியா நான் எவ்வளோ குண்டாயிட்டேன் அப்படின்னு, திரும்ப என்னோடய உடம்பு பழைய மாதிரி ஆகாதில்ல, அப்போ நீ என்னை வெறுத்துருவல்ல? அப்படிலாம் இல்லை செல்லம், யார் சொன்னால் உன்னை வெறுத்துருவேன்னு? இப்போ நீ பார்க்க எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா, இந்த கேட் அந்த பெல்லி, நீ ஹெல்த்தியாக இருக்கிறதுனால தான் நீ இந்த மாதிரி இருக்க, இல்லைன்னா வந்து ஹெல்த்தியாக இல்லைன்னு அர்த்தம் தெரியுமா? அப்போ குண்டாக இருந்தால் ஹெல்த்தியாக இருக்கும்னு அர்த்தமா? ப்ரெக்னென்சி டைமில் ஹெல்த்தியாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி வந்து வெயிட் போடுவாங்க தெரியுமா? அப்போ தான் நீ ரொம்ப ஹெல்த்தியாக இருக்க, பேபியும் ஹெல்த்தியாக இருக்குன்னு அர்த்தம், சரியா? நிஜமாக தான் சொல்கிறியா இல்லை எனக்கு சமாளிக்கிறதுக்காக சொல்கிறியா? இல்லை குட்டிப்பா, நான் நிஜமாக தான் சொல்கிறேன், நீ ஹெல்த்தியாக இருக்கிறதுனால தான் வெயிட் போடுற. அப்படியா? அப்போது பேபி பிறந்ததுக்கப்புறமா என் உடம்பு சரியாயிருமா? அப்போது சரியாகலன்னா நீ எப்படி இருந்தாலும் எனக்கு பிரச்சனையே இல்லடி செல்லக்குட்டி, நீ எப்படி இருந்தாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த சப்பியான சீக்ஸு தேங்க அப்படியே அதை வந்து சக் பண்ணுறாரு. எச்சி பண்ணாத போடா. என்ன செல்லம், நான் கொஞ்ச நாள் எச்சி பண்ணுறேன்னு சொல்கிற,
பின்ன நீ எச்சி தானே பண்ணுற. நான் எச்சிலாம் பண்ணல, என் செல்ல குட்டியாக கொஞ்சிக்கிட்டு இருக்கேன். இந்த சப்பி சப்பி சீக்ஸு அண்ட் இந்த க்யூட்டான பெல்லி. அதுக்கப்புறமா என்ன அதுக்கப்புறமா அப்படியே ஒரு ஐஸு என்னோட செஸ்ட்டுக்கு தான் போகுது. சி எங்கடா பார்க்குற? என்ன இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லையா? என்ன பார்த்துருக்கேன், நிறையா பண்ணியிருக்கேன். அது எனக்கு தானே. அதெல்லாம் இனி உனக்கு இல்லை, உனக்கு கிடையாது. அது ஒன்லி ஃபார் இனிமேல் பேபிக்கு மட்டும்தான். என்னடி எப்போத்துலேருந்து நான் அதெல்லாம் நிறையா பண்ணியிருக்கேன். இப்போ நீ அதெல்லாம் இல்லைன்னு சொன்னால் அதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியாது. எனக்கு அதுதான், எனக்கு மட்டும்தான். குழந்த மாதிரி பண்ணாத மாமா, அது நம்ம பாப்பாவுக்கு தான். இனியெல்லாம் உனக்கெல்லாம் நோவே இல்லை, எனக்கு வேணும், கிடையாது, வேணும். அப்படியே ஒயனை அப்படியே சோஃபாவில் படுக்க வச்சுட்டு நம்ம டேங் அப்படியே ஓவர் ஆகுறாரு. இதை பாரு மாமா, வேண்டாம் சொன்னா கேளு, இது இப்படிலாம் பண்ணாத. பண்ணுவேண்டி, என்ன பண்ணுவேன்? உன்னால் என்ன தான் பண்ண முடியும்? அப்படியே ஒரு கிஸ் போகுது. கிஸ்ஸு பண்ணிக்கிட்டே நம்மட்டே அந்த ஷர்ட் பட்டன்ஸ் எல்லாம் அப்படியே அன்பட்டன் பண்ணுறாங்க. ஒயன் அந்த கிஸ்லேயே மெல்ட் ஆகிடுறாங்க. ஸோ டேங் என்ன பண்ணுறாருன்ட்டு அவங்களுக்கு தெரியலை. ஃபியூ மினிட்ஸ் கழித்து ஒயனை அடிக்கிறாங்க. தள்ளு மூச்சு விட முடியல அப்படின்னு சொல்லிட்டு. என்னடி ஆச்சு? அதுக்குள்ளார பிரேக் பண்ணுற, ஒரு நிமிஷம் கூட ஆகலையேடி மாமா, என்னால் மூச்சு விட முடியலடா. என்னடி ஒரு நிமிஷத்துக்கேவா? வேறு என்ன பண்ணுறது? அப்படி தான் ஆகுது. இப்போலாம் மூச்சு விடுறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? அச்சோ, செல்லத்துக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கா? இன்னும் கொஞ்சம் மான்ஸ் தான், அதுக்கப்புறமா எல்லாமே சரியாயிடும். சரியா? சரி. அப்படியே ஒயன் செஸ்ட்டுக்கிட்டு தான் போகிறாரு. என்னடா பண்ணுற அப்படின்னு தள்ளுறாங்க. என்னடி என்ன? அது நான் எடுத்துக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரஃப்பாக சக் பண்ணுறாரு ஒயனுக்கா. அவ்வளோதான், ரொம்பவே டெம்ட் ஆயிடுது. மாமா அந்த மாதிரி பண்ணாதடி, டெம்ட் ஆகுதுடா எனக்கு. டேங் ஸ்மோக் பண்ணிட்டு ஒயனோட கீழே அப்படியே கப் பண்ணிட்டு அப்படியே ரப் பண்ணுறாங்க. ஒயனுக்கு ரொம்பவும் டெம்ட் ஆகுது. மாமா மாமா அந்த மாதிரி பண்ணாத மாமா, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது மாமா. அவங்க அப்படியே பண்ணிட்டே இருக்காங்க. டேங் என்ன பண்ணுறாரு, அப்படியே ஒயன் அப்படியே அந்த ப்ளஷரில் அப்படியே இது பண்ணிகிட்டு இருக்கும்போது டேங்கும் அப்படியே ஹார்டாக ஆகியிருக்கும். அப்படியே அங்கே ஒரு மேக்கப் செஷன் போகுது. ரொம்ப ஜென்டிலாக தான் பண்ணுறாருட்டே. அப்படியே ஒரு 2 hours கழித்து இப்போ 2 பேரும் பெட்டில் தான் இருக்காங்க. பொறுக்கி ஏன்டா இப்படி பண்ண? நான் என்ன பண்ணுறது? நீ தான் மாமான்னு சொல்லிட்டு இந்த மாமனை மூட எத்தி விட்ட. அப்படி இருக்கும்போது நான் சும்மாவாக இருக்க முடியும்? பொறுக்கி நீ ரொம்ப பெரிய என்ன? ரொம்ப பெரிய என்னமோ என்ஜாயே பண்ணாத மாதிரி சீன் போடுற. அதான் நல்லா தான் என்ஜாய் பண்ணேன். மாமா அப்படிதான் மாமான்னு சொல்லிட்டு எவ்வளோ கத்துனேன். ஃபஸ்ட்டாக பண்ணுன்னு. வாயை மூடு, இவ்வளோ டர்ட்டியாக பேசுகிறச்சே. நீ இந்த மாதிரி இருப்பேன்னு கொஞ்சம் கூட நான் நினச்சி கூட பார்க்கல. என்கிட்ட பேசாத, ஐ ஹேட் யூ. ஐயோ போச்சுடா, இப்போ எதுக்கு இப்படி பண்ணுறானே தெரிய மாட்டேங்குதே. இன்றைக்கி எனக்கு சாவு தான் போல இருக்கே. என்னடி நீ எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டுக்கிட்டே இருக்க? யார் நான் கோவப்படுறேன்னா சொல்லுவேன். ஏன் சொல்ல மாட்டேன்? உனக்கு என்ன? உனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. எல்லாம் நான் தானே பிரச்சனை பண்ணுறேன். இந்த பிரச்சனை பண்ணுறவ கூட நீயே இருக்கணும்னு தேவையே இல்லையா? நான் என் அப்பா வீட்டுக்கு போகிறேன். நான் இப்போ என்னத்தடி சொல்லிட்டேன் இவ்வளோ கோவப்படுறேன்? வாயை மூடிட்டு போடா. எதுடா? ஆமாண்டா, அப்படிதான்டா பேசுவேன். என்னடா பண்ணுவேன் அப்படின்னு ஒயன் எந்திரிச்சு ட்ரெஸ்ஸை போட்டு அவங்க ட்ரெஸ்ஸெல்லாம் பேக் பண்ணிட்டுருக்காங்க. ஏன்டி இப்படி பண்ணுற? என்னை பார்த்தா பாவமா இல்லையாடி? நீ எல்லாம் பாவமே கிடையாதுடா, பாவமே கிடையாது. இதை பாரு, என்னடி ரொம்ப தான் நீ பண்ணுற. நானும் சரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, எதுவும் சொல்லக்கூடாதுன்னா என்னடி ரொம்ப தான் நீ பண்ணுற? ஓஹோ, நான் தான் ரொம்ப பண்ணுறேன்னா? சரிங்க சார், தப்பு தான் சார், ரொம்ப தப்பு தான். உங்ககிட்ட நான் அந்த மாதிரி பண்ணவே கூடாதுல்ல. நீங்கள் யார் அந்த மாதிரி பண்ணாமல் இருக்கோ போய் அவங்க கூடவே இருந்துக்கோங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்துகிட்டு அவங்க வேகமாக போகிறாங்க. மெதுவாக பொடி, ஏன் இவ்வளோ வேகமாக போகிற?
நான் எப்படி போனால் உனக்கு என்ன, உன் வேலையை பார்த்துட்டு போடா. ஏய் சொன்ன கேள்றி, ஏன்டி இப்படி கோவப்படுற அப்படின்னு அவர் வந்து வயன் பின்னாடியே போயிட்டே இருக்காரே. போகாதடி, நில்லுடி, நான் சொல்கிறது கேள்றியே, இப்படிலாம் போகாதடி. அப்படி தாண்டா போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ண நம்ம டேயோட அப்பா அம்மா, வயனோட அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்திருக்காங்க. எல்லாருமே பார்க்குறாங்க, என்னடா இவ பேக் எடுத்துகிட்டு வந்து நின்றுட்டுருக்கா அப்படின்ட்டு. போச்சுடா, ஆல்ரெடி இவ்வளோ சமாளிக்கிறதுக்கே கஷ்டம், இதில் இந்த 4 பேரும் சேர்ந்துட்டு என்ன சாவடிக்க போகிறாங்க. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு அலறாங்க. எல்லாருக்குமே அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன் ஆச்சு. ஏன்டி அலறா, என்னாச்சு என்னாச்சு? அம்மா என்ன கொடுமைப்படுத்துறம்மா, என்னை சந்தோஷமாக வச்சுக்கவே மாட்டேங்கிறேன், எதுக்கு எடுத்தாலும் என்னை திட்டிக்கிட்டே இருக்காம்மா அப்படின்னு அவங்க அலறாங்க. டேயோட அம்மாவா டே மண்டையில 2 போட்டு போட்டு காதை அப்படியே திருவுறாங்க. அம்மா அவ பொய் சொல்றம்மா, நீ வேற ஏம்மா, காது விடுமா, வலிக்குதுமா, மாமா விட்டுமா. முடியாதுடா, என்ன தடா பண்ணி தொலைச்ச? என் மருமக இப்படி அலறா. அம்மா நான் எதுவுமே பண்ணலம்மா, அவள் எல்லாத்துக்குமே இப்படிதாம்மா சினிங்கிக்கிட்டே இருக்கா, எனக்கு எவ்வளோ காண்டாகுது தெரியுமா? பார்த்தீங்களா எப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இவன் கூட இருக்கவே மாட்டேன் அப்பா, என்னை கூட்டிகிட்டு போயிடுங்க அப்பா. அப்பா சரிம்மா அழாதம்மா, அதான் அப்பா வந்துட்டலாம் இன்னைக்கு என்ன பண்ணுறான், எதுவுமே நடக்காம உன்னை பார்த்துக்கிறேம்மா, நீ அழாதடா செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவ்வளோ இது பண்ணுறாங்க. யோ மாமா, உன் பொண்ணு தான் என்னை டார்ச்சர் பண்ணுறாயா, நான் என்னையா பண்ணேன்? காலையிலேருந்து எல்லாத்தையும் பண்ணுறது நான் தான் பண்ணிகிட்டு இருக்கேன், உன் பொண்ணு எதாவது பண்ணுறால? எதுவுமே கிடையாது, என் மண்டையை தான் உருட்டிக்கிட்டு இருக்கா அப்படின்னு அவர் வந்து அவ்வளோ டென்ஷனில் சொல்லிட்டாரா. ஓய்னா இன்னும் கதறி அலறாங்க. ஐயோ டயாங்கா, என்னத்தடா பண்ணி தொலைச்சிட்ட, அவசரப்பட்டுட்டியேடா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பயங்கரமாக அப்படியே வேர்த்து கொட்டுது. ஐயோ இன்னும் என்ன ஆக போகுதோ டயாங்கா அப்படின்னு அவர் வந்து அப்படி ஆகுது. பார்த்தீங்களா அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, இவன் கூடலாம் என்னால் இருக்கவே முடியாது, எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு வந்து எல்லாமே வீட்டுக்குள்ளார தான் வந்து உட்காந்து இந்த மாதிரிலாம் போய்கிட்டு இருக்கு. எது டிவோர்ஸா? என்னடி என்னடா அப்படின்னு டேங்கோட அப்பா பாருங்கப்பா, இவன் போதும் டேங், அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, ஒழுங்காக பார்த்து கூட முடியாதா உன்னால்? அப்பா அப்படி இல்லை, போதும் டேங், இனிமேல் நாங்கள் இங்கே தான் இருக்க போகிறோம், நீ அப்படியே வந்து ஏதாவது என் மருமகளை சொன்னேன்னு வச்சுக்கவேன், மகனு கூட பார்க்க மாட்டேன், துரத்திடுவேன் வெளியில். பா என்னப்பா நீங்களும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க? ஆமாண்டா, அவளுக்கு தாண்டா சப்போர்ட் பண்ணுவேன், நீ எதுவும் பண்ணாமலா வாமி இந்த மாதிரி அழுதுட்டுருக்கா? பா நான் எதுவுமே பண்ணலையப்பா, போதும்டா, நாங்களும் பார்த்துட்டு தானே இருக்கோம், நீ என்ன பண்ணுறியா இல்லையான்ட்டு. எவ்வளோ தைரியம் இருந்தா ஏன் முன்னாடியே என் மருமகளை திட்டுவ? அம்மா அப்படிலாம் இல்லைம்மா, அவள் சீன் போடுறாம்மா, காலையிலேருந்து எவ்வளோ நான் பார்த்துக்கிறேன் தெரியுமா, இவ்வளோ நாளாக நான் தானம்மா பார்த்துக்கிறேன். போதும் நீ எந்த லட்சணத்தில் பார்த்துக்கிட்டே நாங்களும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். அவளுக்கு 7 மாதம் ஆச்சு, அவளுக்கு வளர்ப்பு பண்ணி அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஏது ஏன் பொண்டாட்டியெல்லாம் நல்லா அனுப்பவே முடியாது, போதும் நிறுத்த, உன்கிட்ட யார் பர்மிஷன் கேட்குறான்? நான் என் பொண்ணை கூப்பிட்டு போகிறேன், அவ்வளோதான், நீ பார்த்து கிழிச்சதெல்லாம் போதும். என்னம்மா நீங்கள்? டேய் சும்மா இருட்டேன், அவங்க அம்மா தான் பேசுகிறாங்க, அவங்க பொண்ணை அவங்க கூப்பிட்டு போகிறாங்க. மா நான் எப்படிம்மா என் பொண்டாட்டிலாம் அனுப்ப முடியும், என் பொண்டாட்டி இல்லாமலாம் என்னால் இருக்கவே முடியாது. என்ன செல்லக்குட்டி, நீ என்னை விட்டுட்டு இருக்க மாட்டல, உன்னை விட்டுட்டு நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்ட்டு வந்து ஒயன் சொன்னதும் வந்து டேங்க்கு ரொம்பவே ஹர்ட் ஆகுது. அவர் ஆனாலும் வெளியில் காட்டிக்கல. எல்லாருமே வந்து இந்த வளகாப்புக்கு பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஒயனுக்கு டேங்க்கு இன்னமும் ஹர்ட் ஆகுது. அவர் வந்து எந்திரிச்சு அங்கேருந்து வெளியில் போயிடுறாரு. யாருமே சுத்தமாக தேங்காய் கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறமா தான் ஒயன் எங்கே டேவோட காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்க்குறாங்க, எங்கே போனோம் இவன் அப்படின்னு சொல்லிட்டு. டேங்க்கு ஃபோன் பண்ணுறாங்க ஒயனு, ஆனால் ஃபோனை எடுக்கவே இல்லை, ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடுறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நம்ம டேவோட மைண்டு ஹார்ட்டு ரெண்டுமே ஹர்ட் ஆயிருச்சு.
ஒயன் வந்து டேவோட பேரண்ட்ஸும் கால் பண்ணுறாங்க, ஒயனோட பேரண்ட்ஸும் டேக்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் அவர் சுத்தமாக ஃபோன் எடுக்கவே இல்லை. ஒயனுக்கு ரொம்பவே இதாகிருச்சு, நம்ம அந்த மாதிரி சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு அழறாங்க. நைட்டு தான் வராரு டே, கொஞ்சம் குடிச்சிட்டு தான் வந்திருக்காரு. வந்துட்டு அவர் பாட்டுக்கு வந்து அவரோட ரூமுக்கு போயிட்டுருக்காரு. டேவோட அப்பா தான் கூப்பிடுறாரு. டயாங் நிற்கிறார் அவர். எங்கடா போனேன், ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃப்னு வருது, எங்கடா போனேன் சொல்லிட்டு போக முடியாதா? நான் எங்கே போனால் உங்களுக்கு என்ன, உங்களுக்கு தான் உங்கள் மருமக இருக்கால, அவளே பார்த்துக்கோங்க, எனக்கு என்னை பார்த்துக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. ஒயனுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது டே இந்த மாதிரி பேசுகிறது. ஒயன் சாப்பிட்ருந்துருக்கவே மாட்டாங்க. டே வந்தால் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. டேவா அவரோட ரூமுக்கு போய் லாக் பண்ணியிருந்து குளிச்சுக்க போயிருப்பார். டேவோட அம்மா தான் டோரை நாக் பண்ணிட்டே இருக்காரு. டேங் வந்து குளிச்சுட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு சுத்தமாக கேட்கவே இல்லை. அதுக்கப்புறமா அவங்க அம்மா கீழே வராங்க. டே அவன் டோரை ஓப்பன் பண்ணலாமா, நீ சாப்பிடு, நீ வந்து உனக்கு பசிக்கும்ல, நீ இப்போ வந்து 1 இல்லை 3 இருக்க, சாப்பிடு. இல்லை டேங் வராமல் நான் சாப்பிட மாட்டேன். அவன் தான் வந்து உன்னை ஒழுங்காகவே பார்த்துக்கிறது இல்லைல்ல, அப்புறம் என்ன, நீ சாப்பிடு அப்படின்னு நம்ம ஒயனோட அப்பா சொல்கிறாங்க. இல்லை அவன் என்னை நல்லா தான் பார்த்துக்கிறான், நான் பண்ணுற டார்ச்சர் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு எனக்காக எல்லாமே செய்கிறான், நான் தான் அவனை கஷ்டப்படுத்திட்டே இருக்கேன். அப்படிலாம் இல்லை ஒயன், யார் சொன்னா? டேவோட அப்பா தான் இன்னமும் பேசிக்கிட்டு இருக்காரு. அவன் தான் எந்த மாதிரி தான் பார்த்துக்குறோன்னு நாங்கள் தான் பார்த்தோம்ல, நான் சீக்கிரமாக வந்து உன்னை இங்கேருந்து கூப்பிட்டு போயிடுறேன், அங்கே போய் அப்போ உனக்கு நான் நல்லா பார்த்துக்கிறேன், நீங்கள் என்ன தான் பார்த்துக்கிட்டாலும் மாமா பார்த்துக்கிற மாதிரி வருமா? எனக்காக எவ்வளோ பண்ணுறான்னு தெரியுமா? நான் எத்தனை மணிக்கு எந்திரிச்சு எனக்கு வேணும்னு கேட்டாலும் எல்லாத்தையும் பண்ணுறான்னு தெரியுமா? என் லெக்ஸு மசாஜ் பண்ணுறது எது கேட்டாலும் அவன் பண்ணுவான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க. நானே போய் மாமாவை கூப்பிடுறேன், அவன் வருவான், எனக்கு தெரியும், நான் கூப்பிட்டா அவன் வருவான் அப்படின்னு வந்து வயனை வந்து அவங்களும் போய் கதவை தட்டுறாங்க. மாமா கதவை தோற மாமா, சாரி மாமா, நான் வந்து அந்த மாதிரி பேசுனது தப்பு தான் மாமா அப்படின்னு அவங்க வந்து கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க, அழுதுகிட்டே இருக்காங்க. டே அப்போ தான் வந்து குளிச்சுட்டு வந்திருப்பார். என்னடா அது எவனோ கதை தட்டிகிட்டே இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வயனை இன்னமும் தட்டிட்டு தான் இருந்திருப்பாங்க. டே வந்து டவலோடு தான் வெளியில் வந்திருப்பாரு. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டோரை ஓப்பன் பண்ணால் வயனை அழுதுகிட்டே நின்றுட்டுருக்காங்க. என்ன இவ அழுதுகிட்டே நின்றுட்டுருக்கா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு, என்ன வேணும் உனக்கு இப்போது? மாமா என்ன வேணும்னு கேட்டேன். ஏன் மாமா கோவமாக இருக்க? வயன் நான் என்ன வேணும்னு கேட்டேன். எதாக இருந்தாலும் கீழே உனக்கு பண்ணுறதுக்கு அத்தனை பேர் இருக்காங்கல்ல, போய் அவங்கக்கிட்ட கேட்டுக்கோ, நான் இருந்தால் என்ன இல்லைன்னா உனக்கு என்ன, ரெண்டுமே ஒன்று தானே, அதான் நான் இல்லாமல் இருந்துருவேன்னு சொல்லிட்டல, போய் அப்பா அம்மா கூடவே இருந்துக்கோ போ அப்படின்னு சொல்லிட்டு டோரை மூட போடுறாரு டே. வயன் வந்து காலை வச்சு தடுத்து கதவை தள்ளிட்டு உள்ளே வராங்க. லூசாடி நீ, என்னடி வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு டே கத்துறாரு. வயன் வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. கோவப்படாத மாமா, சாரி மாமா, நான் சும்மா ஏதோ ஒரு இதில் தான் மாமா அந்த மாதிரி சொல்லிட்டேன், உனக்கு கஷ்டப்படுத்தணும்னு நான் அப்படி சொல்லலை மாமா அப்படின்னு வயன் ரொம்ப அழறாங்க. டேங்க்கும் ரொம்ப ஹர்ட் ஆகுது வயன் இந்த மாதிரி அழறது. சரி அழாதடி, சொல்லல அழாத, கோவப்படாத மாமா, நீ கோவப்பட்ட என்னால் அதை தாங்க முடியாது மாமா, என்னை வெறுத்துறாத மாமா. நான் எப்படி இப்படிலாம் உன்னை வெறுத்துருவேனாடி? என் செல்லத்தை நான் வெறுத்துருவேனா சொல்லு? என்னோட ஃபேஸை கப் பண்ணிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. அழக்கூடாது என் சொல்லம், எப்போவுமே அழக்கூடாது சரியா? மாமா உன் மேலே கோவமெல்லாம் இல்லை, நீ சொன்னது கொஞ்சம் ஹர்ட் ஆயிடுச்சு அதுதான், மற்றபடி கோவம்லாம் இல்லை. சாரி மாமா, நான் நீ எதுவும் சொல்ல வேண்டாம், எனக்கு புரியுது சரியா? அழாத, நீ எதுக்கும் அழக்கூடாது, புரிஞ்சுதா? சரி நான் அழலை. சரி சாப்பிட்டியா? நீ இல்லாமல் நான் எப்போ சாப்பிட்டு இருக்கேன். சரி நீ வெயிட் பண்ணு, நான் ட்ரெஸ் போட்டு வந்துடுறேன் சரியா? சரி
ஒயனும் வந்து வெயிட் பண்ணுறாங்க. டேங்கும் ட்ரெஸ்ஸை போட்டு ஒயனை தூக்கிட்டு தான் கீழே வராங்க. எல்லோரும் பார்க்குறாங்க. ஒயன் அப்படியே டேங்கை ஹக் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. டே வந்து சுத்தமாக அவங்க பேரண்ட்ஸையும் கண்டுக்கல, அவங்க மாமனாரையும் கண்டுக்கல. அவள் பாட்டுக்கு போயிட்டு டேபிளில் உட்காந்து லேப்பில் தான் வந்து ஒயன் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஃபீட் பண்ணுறாரு. ஏண்டி சாப்பிடாம இருந்த? சாப்பிட்ருக்கணும்ல. நீ இல்லாமல் நான் எப்படி மாமா சாப்பிடுவேன்? எப்போவுமே நீ தானே எனக்கு ஃபீட் பண்ணுவேன். நீ ஃபீட் பண்ணுமா? ஃபீட் பண்ணாமல் நான் எப்போ சாப்பிடுவேன்? நீ ஃபீட் பண்ணால் தானே எனக்கும் பிடிக்கும், நம்ம பேபிஸுக்கும் பிடிக்கும். சரி சரிடி, பசிச்சா இனிமேல் சாப்பிட்ற சரியா? உனக்கு தானே வலிக்கும். நீ ஃபீட் பண்ணால் மட்டும்தான் நான் சாப்பிடுவேன். சரி சரி சாப்பிடு, நீயும் சாப்பிடு மாமா அப்படின்னு 2 பேருமே ஃபீட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் வந்து அதே மாதிரி 1 வீக்கு கழித்து வளகாப்பும் நடக்குது. பட் ஆனால் வந்து ஒயன் அவங்க அப்பா அம்மா கூட போகலை, டே கூடவே தான் இருப்பேன்னு அடம் பிடிச்சி டே கூடவே தான் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. லைக் டேவோட அப்பா அம்மாவும் ஒயனோட அப்பா அம்மாவும் அங்கே தான் இருந்து ஒயனை நல்லா பார்த்துக்கிறாங்க. அண்ட் இதுதான் ஸ்டோரியோட எண்டிங். எப்படி இருந்துச்சு அப்படின்றத சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எந்த பர்த்டேஸ் ரெக்வெஸ்ட் எதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து முன்னாடியே சொல்லிடுங்க. நாம் நெக்ஸ்ட்டு வீடியோ பார்க்கலாம். லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு கமெண்ட்டும் பண்ணுங்க. நாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்.